إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பு ஓமான் இஸ்லாஹி சென்டர் சார்பாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த வகுப்பில் நாம் தொடர்ந்து தஃப்சீருடைய வகுப்பில் ஜுஸு அம்ம அதில் உள்ள அத்தியாயங்களை பார்த்து வருகிறோம். அதில் நாம் இறுதியாக சென்ற வகுப்பில் நாம் சூரத்துல் காஷியா என்ற அத்தியாயம், இந்த சூரத்துல் காஷியா என்ற அத்தியாயத்தில் நாம் 16 வசனங்கள் வரை நாம் படித்தோம். இன்று நாம் 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த அத்தியாயம் நமக்கு தெரியும், இது மக்காவிலே அருளப்பெற்ற அத்தியாயங்களில் ஒன்றாக நாம் பார்த்தோம். இது மக்காவிலே அருளப்பெற்ற அத்தியாயங்களில் ஒன்றாக நாம் இந்த அத்தியாயத்தை பார்த்தோம். மக்காவில் அருளப்பெற்ற அந்த அத்தியாயங்களுடைய அந்த தனித்தன்மைகளை நாம் இந்த அத்தியாயத்திலும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்புகள் அதனூடாக தனது வல்லமை அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹுவை சிந்திக்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த வசனங்களும் அவ்வாறு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய 17வது வசனம், அந்த வசனங்களை நாம் முதலில் ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. இந்த அத்தியாயத்தினுடைய நாங்கள் முதல் பகுதியில் பார்த்தோம், அல்லாஹு தஆலா மறுமையை பற்றிய நினைவூட்டல்கள், அதே போன்று சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, இவைகளை பற்றி அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் எதன்பால் அழைப்பு விடுக்கிறான் என்றால், أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. أفلا ينظرون அவர்கள் கவனிக்க வேண்டாமா, அவர்கள் பார்க்க வேண்டாமா? أفلا ينظرون إلى الإبل. இபில் என்பா எங்களுக்கு தெரியும் ஒட்டகம். ஒட்டகத்துக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. இதில் இல்லல் இபிலி, ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? கைஃப ஹுலிகத், அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான்.
இந்த இடத்தில் நாம் பார்ப்போம், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த சுருக்கமான தஃப்சீரில் இந்த வசனங்களுக்கு கூறக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். இந்த வசனத்துக்கு இமாம் அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், ஃபஇன்னஹா ஹல்குன் அஜீப், ஒட்டகம் என்பது ஒரு ஆச்சரியமான படைப்பு. வதர்கீபுஹா கரீப், அது இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதமும் ஆச்சரியமாக அது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை எவ்வாறு அதை பொருத்தி இருக்கிறான், அதை அல்லாஹு தஆலா அதனுடைய அந்த உடல் அமைப்பு அதை எவ்வாறு இணைத்திருக்கிறான், இது ஆச்சரியமாக இருக்கிறது. அது உண்மையில் அது மிகவும் பலமிக்கதாகவும் கடுமையானதாகவும் அது அந்த ஒட்டகம் என்பது இருக்கிறது. எனவே இது அதாவது பாலைவனத்தின் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இதை இவர்கள் கவனிக்க வேண்டாமா? இப்ப மக்காவாசிகளுக்கு தான் நேரடியாக முதல்ல இது அருளப்பெறுகிறது இந்த வசனங்கள். அப்ப அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம், அதில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இரவிலும் பகலிலும் அதன் தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அது அவர்களோடு உள்ள ஒன்றாக இருக்கிறது. அப்ப அதை அவர்கள் கவனிப்பது என்பது அவர்களுக்கு சிரமமான ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா அதை எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். என்றால் அவர்கள் இவற்றை எல்லாம் படைத்தது அல்லாஹ் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள். காஃபிர்களாக இருந்தாலும் இவற்றை படைத்தது அல்லாஹ் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஒட்டகத்தை அவன் எவ்வாறு படைத்திருக்கிறான், இதன் மூலம் அந்த ரப்புடைய ஆற்றலை வல்லமை அவர்கள் அறிய வேண்டாமா? அவர்கள் எந்த சிலைகளை காபாவில் வைத்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளுடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி நம்பவில்லை என்றால், இந்த சிலைகள் தான் இவற்றை படைத்தன என்று நம்பவில்லை. யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் என்றுதான் அவர்கள் நம்பியிருந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவனது இந்த படைப்பின் அற்புதங்களின் பார்க்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். அதே போன்று மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கலாமா? சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த பெரும் அல்லாஹுடைய அத்தாட்சியான இந்த வானத்தை பார்க்க வேண்டாமா? இது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா இதன் பாலும் அவர்களை அழைப்பு விடுக்கிறான். எனவே குர்ஆனில் நாங்கள் பல வசனங்களிலே பார்க்கலாம். அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும், அவர்களுக்கு மேலுள்ள வானத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா? கைஃப பனைனாஹா, அதை நாம் எவ்வாறு அமைத்திருக்கிறோம், வஸய்யன்னாஹா, நாம் அதை எவ்வாறு அலங்கரித்திருக்கிறோம், வமா லஹா மின் ஃபுரூஜ், அதில் எந்த ஒரு வெடிப்பும் அதிலே கிடையாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பார்வையை வானத்தின் பால் உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் துஆவின் போது, பிரார்த்தனையின் போது தனது தலையை வானின் பக்கம் உயர்த்துவார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே உண்மையில் அந்த படைத்த ரப்புடைய ஆற்றலை அறிந்து கொள்வதற்கு, ஒருவர் விளங்கிக் கொள்வதற்கு, அவனது படைப்புகளை சிந்திப்பதும் அதன்பால் தனது சிந்தனையோடு அதன்பால் தனது பார்வை செலுத்துவது என்பதும் ஒரு மிக பெரும் இபாதத்தாக, வணக்கமாகத்தான் அது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக, தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தால் அவர்கள் வானத்தின் பக்கம் தனது பார்வையை உயர்த்தியவர்களாக எந்த வசனங்களை ஓதுவார்கள்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆல இம்ரானுடைய அந்த இறுதி 10 வசனங்களை ஓதுவார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்ற அந்த வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஒருவர் நாங்க பார்க்கிறோம், இன்று நீங்க எடுத்து பாருங்க, அதாவது கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும், அல்லது நீங்க சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும், சிலைகளை வணங்குபவர்களை எடுத்தாலும், அவர்களை அறியாமலே அவர்களுடைய பார்வை மேல் நோக்கி செல்வதை நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய பார்வை அவர்களை அறியாமலே மேல் நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் அப்படியான ஒரு ஃபித்ராவில் தான் மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு
அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வானத்தை அதை எவ்வாறு படைத்திருக்கிறான், சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புடைய பேராற்றலை அறிந்து கொள்வதற்கு இந்த ஒன்றே போதுமானதாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில். வைல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், அடுத்து வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இன்னும் மலைகளையும் அவை எப்படி நட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும். மலைகள், ஜிபால் என்பது மலைகள், கைஃப நுஸிபத் அதை எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த மலைகள் என்பவைகள் ஜுஇலத் மன்சூபத்தன், அவைகள் என்ன செய்யப்பட்ட இந்த பூமியின் மீது நட்டப்பட்டிருக்கின்றன, இந்த பூமி உறுதியாக இருப்பதற்காக. அல்லாஹு தஆலா இந்த மலைகளை பார்க்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு உரிய அழைப்பாகும். அதே போன்று வஇலல் அர்தி கைஃப சுதிஹத், இன்னும் இந்த பூமி இது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப கைஃப புஸிதத் வமுத்தத் வமுஹிதத், எவ்வாறு இது விரிக்கப்பட்டுள்ளன என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா? இவைகள் எல்லாம் மனிதர்கள் மனிதன் பூமி மீது தான் வாழ்கிறான், மலைகளை பார்க்கிறான், வானத்தின் கீழ் தான் வாழ்கிறான். இவைகள் எல்லாம் மனிதனுக்கு மறுக்க முடியுமா? இவற்றையெல்லாம் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இதற்கு அவன் எந்த ஒரு செலவு செய்ய வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை. இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்புகள். எனவே அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதுதான் இங்க மிக பிரதானமானது. என்ன, இவைகளை எல்லாம் பார்க்குமாறு அல்லாஹ் ஏன் அழைப்பு விடுக்கிறான்? இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது இவற்றை படைத்தவன் தான் வணக்கத்துக்குரியவன். இவற்றை எவன் படைத்து பரிபாலிக்கின்றானோ அவன் தான் வணங்கப்படுவதற்குரிய ஒரே நாயன். அவனை தவிர வேறு யாரும் அதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்பதைத்தானே, அதுதான் இதில் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதற்குத்தான் இதையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இடத்துல இமாமா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி. அதாவது எப்படி அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேள்விகள் கேட்பதற்கு தடுக்கப்பட்டிருந்தோம். கேள்விகள் கேட்பதற்கு தடுக்கப்பட்டிருந்தோம்னா, அதாவது அந்த கேள்விகள் மூலம் என்ன செய்யும், அவர்கள் தங்களுக்கே சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில். அந்த கேள்வி கேட்க தெரியாம சிலர் கேள்வி கேட்ட காரணத்தால் தான் இந்த தடை வந்தது. கேள்வி கேட்க தெரியாம சிலர் கேள்வி கேட்ட போது இப்படியான ஒரு தடை ஏற்பட்டது. கேள்வி கேட்பதற்கு நாம் தடுக்கப்பட்டிருந்தோம். எனவே அந்த நாங்க சில நேரங்கள் ஆச்சரியப்படுவதுண்டு, வியப்படைவதுண்டு. ஏன், கிராமப்புறத்திலிருந்து சில மனிதர்கள் வருவார்கள். இந்த கிராமப்புற மனிதர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இந்த சட்டங்கள் தெரியாது. அவர்கள் என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல அவங்க சில ஒரு கேள்விகள், அறிவுபூர்வமாக சில கேள்விகளை கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும், ஆச்சரியப்படுத்தும் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு ஃபஜா ரஜுலுன் மின் அஹ்லில் பாதியா, ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் யா முஹம்மது என்று அழைக்கிறார். அப்படி அழைக்க கூடாது, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் அழைக்க வேண்டும். அவர் கிராமப்புற மனிதர், அவருக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. முகமது என்று அழைக்கிறார். அழைத்து அவர் சொல்றார், இன்னஹு அதானா ரசூலு ஃபஸஅம அன்னக தஸ்உமு அன் அல்லாஹ் அர்ஸலக். அவர் முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாரு, அதாவது நீங்கள் தூதராக எம்மிடம் வந்திருக்கிறீர்கள், அதாவது அல்லாஹ் தான் உங்களை தூதராக அனுப்பியதாக நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ் தான் உங்களை தூதராக அனுப்பியதாக சொல்கிறீர்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், உண்மை என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் தான் என்னை தூதராக அனுப்பினான். அதற்கு பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், ஃபமன் ஹலகஸ் ஸமா, வானத்தை படைத்தது யார் என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தான் வானத்தை படைத்தது. அதுக்கு பிறகு கேட்கிறார், ஃபமன் ஹலகல் அர்த், பூமியை படைத்தது யார் என்று கேட்கிறார். கால அல்லாஹ் தான் பூமியை படைத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதன் பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், கால ஃபபில்லதி ஹலகஸ் ஸமாஅ வல் அர்த வனஸப ஹாதிஹில் ஜிபால அல்லாஹு அர்ஸலக், அதாவது இந்த வானங்களையும் அதே போன்று இந்த பூமியையும் படைத்து இந்த மலைகளை நாட்டிய அந்த அல்லாஹ் தான் உம்மை தூதராக அனுப்பினானா, அவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅம், ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் கேட்கிறார், அதாவது நீங்கள் கூறுகிறீர்கள், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறுகிறீர்கள், அதாவது ஒரு நாளைக்கு எம்மீது 5 வேளை தொழுகை கடமை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
ஐவேளை தொழுகை கடமை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் உண்மைதான் என்று சொல்கிறார்கள். அடுத்தவர் கேட்கிறார், பபில்லதி அர்சலக அல்லாஹு அமரக பிஹாதா, அதாவது எவன் உங்களை தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு ஏவினானா, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள், எங்களுடைய செல்வத்தில் ஜகாத் கடமை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கும் போது ஆம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உண்மை என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் மறுபடியும் கேட்கிறார், அதாவது உங்களை எவன் தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் தான் இதை ஏவுகிறானா, பொருளாதாரத்தில் ஜகாத்து கொடுக்குமாறு ஏவியது அவன் தானா என்று கேட்கிறான். அவர் கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு மறுபடியும் இதே போன்று கேட்கிறார், அதாவது நீங்கள் தூதராக அனுப்பப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், ரமதான் மாதத்தில் நம்மீது நோன்பு கடமை என்று சொல்கிறீர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எவன் உங்களை தூதராக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் தான் ரமதானில் நமக்கு நோன்பு இருக்குமாறு கட்டளை இடுகிறானா, அவனுடைய கட்டளையா இது என்று கேட்கும் போதும் ஆம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ஜை பற்றியும் அவர் இதே போன்று கேள்வி கேட்டார். அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறே பதிலளித்தார்கள். பிறகு அந்த மனிதர் திரும்பி செல்கிறார். திரும்பி சென்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி பஅஸக பில் ஹக், இல்ல அவர் அந்த மனிதர் சொல்கிறார், அதாவது அல்லாஹ் எவன் உங்களை இந்த சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக இதிலிருந்து நான் எதையும் அதிகப்படுத்தவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு அவ்வாறு திரும்பி செல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஸதக லயதுகுலன்னல் ஜன்னah, இவர் இதில் உண்மையாளராக இருப்பார் என்றால், இந்த வார்த்தையில் இவர் உண்மையாளராக இருப்பார் என்றால் இவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். உறுதியாக அவருக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தி புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி போன்ற நூல்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்படியும் என்ன செய்தார்கள், கிராமப்புற மக்கள் கேள்வி கேட்டார்கள் என்று நபித்தோழர் குறிப்பிடுகிறார்கள். அவர் கேள்விகள் கேட்டது வீணுக்காக அல்ல, வீணுக்காக விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்கவில்லை. அந்த கேள்விகளை கேட்டு என்ன செய்கிறார், அவர் அந்த உண்மையை சத்தியத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த சத்தியம் அவருக்கு தெளிவானவுடன் அவர் என்ன செய்கிறார், அவர் சத்தியம் விட்டு சொல்கிறார், இதில் நான் எதையும் அதிகப்படுத்தோ குறைக்கவோ மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர் இதில் உண்மையாளராக இருப்பார் என்றால், இந்த தீன் மார்க்கம் என்பது என்ன, நாம் உண்மையோடு நடத்தல், அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. எனவே மக்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படியும் தீர்மானிக்கப்படலாம், அதுவல்ல முக்கியம், நாம் அந்த ரப்புக்கு முன்னால் உண்மையாளர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தியை இந்த இடத்துல இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹு தஆலா தனது இந்த பிரமாண்டமான படைப்புகளை அவர்களுக்கு சிந்திக்குமாறு சொல்லி அல்லாஹுவை வணங்குவதன் பால் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அடுத்து நாம் வருவோம், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் என்று இந்த வசனம் இதுல வருகிறது. நாங்க அதே நேரத்தில் நாங்க இதுல பார்த்தோம், இதுல சூரத்துல் அஅலா, இதுக்கு முன்னால் உள்ள அத்தியாயத்தில் பார்த்தோம், ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது பயனளிக்குமாக இருந்தால் நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய, நினைவூட்டுங்கள். இதில் ஃபதக்கிர், நீங்க நினைவூட்டுங்கள், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவரே, இன்னமா அன்த முதக்கிர் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தில் இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அடுத்த வசனம் அதை தொடர்ந்துள்ள வசனத்தையும் பார்ப்போம். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். இங்க மேல இந்த சீமுடைய உச்சரிப்பு நாங்க இதை ஓதுறது, சாதுடைய உச்சரிப்பு ஓதலாம், ஆனா சீமுடைய உச்சரிப்பு லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர், அவர்கள் மீது நீர் பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து சொல்கிறான். இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது தனது தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்ன, நீங்கள் அந்த மக்களுக்கு எதற்காக அனுப்பப்பட்டீர்களோ அந்த பணியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்ய வேண்டும், அவருக்கு நினைவூட்ட வேண்டும். நீங்க யாருதான், நீங்க நினைவூட்டக்கூடியவர் தான். சுப்ஹானல்லாஹ், பாருங்க,
அல்லாஹ் தனது தூதருக்கு எதை இங்கு சொல்கிறான்? நபியுடைய பணி என்ன என்பதையும் சொல்கிறான். உங்களுடைய பணி இதுதான், நீங்க இதுக்குதான் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க என்பதையும் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் அந்த மக்களுக்கு சத்தியம் முன்வைக்கப்படுகிறது, அந்த மக்களுக்கு சத்தியம் எடுத்துரைக்கப்படுகிறது. குர்ஆன் பல கோணங்கள்ல அவங்களுக்கு அந்த சத்தியத்தை எடுத்து வைக்குது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது கோபத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா இவ்வளவு சொல்லியும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி இருக்கிறார்களே என்று ஒரு எண்ணலாம். அல்லாஹ் தஆலா தனது தூதருக்கு என்ன சொல்றான்? நீங்க என்ன செய்யணும்? நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களது பணி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். அப்ப இந்த இடத்துல இப்னு அப்பாஸ், முஜாஹித் போன்றவர்கள் இன்னும் பலரும் சொல்றாங்க, நீங்க லஸ்த அலைஹிம் பிஜப்பர், அவர்களை நீங்க என்ன செய்யக்கூடிய, அதாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய, அடக்கி ஆள்பவர் அல்ல. ஐ லஸ்த தஹலுகுல் ஈமான ஃபீ குலூபிஹிம், அதாவது நீங்க அவங்களோட உள்ளத்தில் என்ன செய்ய முடியாது? ஈமானை படைக்க முடியாது. அவங்களோட உள்ளத்தில் நீங்க ஈமானை படைப்பவர் அல்ல. அதே போன்று நீங்க என்ன, இன்னொரு இப்னு ஸைத் என்பவருடைய கருத்து விளக்கம் என்ன, அவங்க சொல்றாங்க, நீங்க அவர்கள் மீது ஈமானை நிர்பந்திப்பவர் அல்ல, ஈமானை கட்டாயப்படுத்துபவர் அல்ல என்ற விளக்கத்தையும் இங்கு என்ன செய்யறாங்க? அவங்க குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இந்த இடத்துல பாருங்க, உண்மையில் தாவா பணி செய்யக்கூடியவர்கள், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க இந்த இடத்தில் விளங்க வேண்டும். என்ன? அதாவது பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கே தூதராக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது நீங்க என்ன செய்யணும்? நினைவூட்ட வேண்டும், நல்லுபதேசம் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய பணி. அதுதான் உங்களுடைய பணி. என்ன செய்ய முடியாது? அவங்களோட உள்ளத்துல கொண்டு போய் ஹிதாயத்தை என்ன செய்ய முடியாது? அதை சேர்க்க முடியாது. ஹிதாயத்தை அவங்களோட உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ். நேர்வழி அவங்களோட உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ். உங்களுடைய பணி என்ன? அவர்களுக்கு நினைவூட்டல். இதுதான் நேர்வழி என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லல், அவர்களை அந்த நேர்வழியின் பால் அழைத்தல், நேர்வழிக்கு அவர்களை அழைத்தல். இதுதான் உங்களுடைய பணி என்பதை சொல்கிறான். ஆனா இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இத இந்த விளக்கத்தை பெறாத காரணத்தால அவங்க நினைக்கிறாங்க, நாங்க தாவா பணி செய்தால், நாங்க சொன்னாலே அவங்க ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அவங்க திருந்த வேண்டும், அவங்க திருந்தித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு அந்த முடிவோடு போய் தாவா செய்து அவங்க ஏற்றுக்கொள்ளல என்கின்ற போது என்ன செய்யறாங்க? அவர்களை திட்டி தீர்ப்பதும், அவர்களை ஏசுவதும், அவர்களுக்கு இவர்கள் தீர்ப்பு சொல்வதும், இப்படியான மோசமான விளைவுகள் இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்களுக்கே அந்த மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன. இப்ப அந்த குளிக்க போய் அந்த சேற்றை பூசிய கதை போன்று சிலருடைய தாவா விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நுட்பங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாத காரணத்தால். எனவே நம்மை பொறுத்தவரையில் நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் மௌத்து மரணிக்கின்ற வரை நாம் இந்த தாவாவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல அவருக்கு நேர்வழி ஹிதாயத்தா கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் விரும்பிய நேரத்தில், அல்லாஹ் நாடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவருக்கு அந்த ஹிதாயத்தை, நேர்வழியை அருள் பாலிப்பான். அப்ப நமது பொறுப்பு என்ன? நாம் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 100 தடவை அல்ல, 1000 தடவை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது நமது பொறுப்பு, நமது கடமை. நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க. குர்ஆனுடைய வசனங்கள், அத்தாட்சிகள், ஆதாரங்கள், இவைகளையெல்லாம் பல விதங்கள்ல, பல கோணங்கள்ல ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து அந்த மக்காவில் உள்ள அந்த காபிர்களுக்கு எடுத்து சொல்லியும் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? மக்காவில விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் மக்காவில் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு மக்காவில் ரசூலுல்லாஹ் துன்புறுத்தப்பட்டாங்க. அவங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை துன்புறுத்தினார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களை துன்புறுத்தினார்கள், அவர்களுக்கு பல விதத்தில் தொல்லைகளை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் மக்காவில் இருந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு என்ற நிலைதான் நாங்க பார்க்கிறோம். அப்ப தாவாவில் இதுதான் தாவாவில் இப்படியான சோதனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும் என்பதுதான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் என்பவர் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் அவர் இந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரை அந்த முயற்சியில அவர் நம்பிக்கை இழக்காமல், முயற்சியை கைவிடாமல் செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் அவர்கள் தனது பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மௌத்துடைய நேரத்தில் கூட அவங்க அந்த முயற்சியை கைவிடல. அந்த நேரத்துல கூட போய் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க என்பது. இதுதான் ஒரு தாய், ஒரு அழைப்பாளர். இறுதி வரை அந்த முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இன்று நீங்க பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு என்ன செய்யறது, ஒரு தடவை 2 தடவை சொல்றது கேட்கலையா, அதுக்கு பிறகு அவனுக்கு முத்திர குத்தியாச்சு, அவன் யாருதான், அவன் நரகத்துக்குரியவன், அவன் காஃபிர், இப்படி நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைக்கு ஒருவர் சென்று விடக் கூடாது. அதுதான் இதுல நமக்கு பெற வேண்டிய நாங்க ஒரு மிக முக்கியமான படிப்பினை. அதே போல் நாங்க யாருடைய என்ன செய்ய முடியாது, யாருடைய உள்ளங்கள் நமது கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கலண்டா அந்த உள்ளங்கள் உள்ள அந்த நேர்வழியை ஹிதாயத்தை கொண்டு போய் அந்த ஹிதாயத்தை அந்த உள்ளங்களுக்கு போய் சேருவது என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம். அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த இடத்தில் இந்த வசனங்களுக்குரிய விளக்கம் இதுதான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இல்ல மன் தவல்ல வ கஃபர், ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கிறானோ, ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர், அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான். எனவே அது என்ன, அப்ப அது அவன் சத்தியத்தை ஏற்கவில்லை என்றால், அவனுக்கு பல விதத்தில் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லியும் அவன் அதை அங்கீகரிக்காத போது அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனை இருக்கிறது, கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். பாருங்க, ஒரு தாயி ரசூலுல்லாஹ்களுக்குரிய இதையும் சொல்றான் அல்லாஹ், என்ன நீங்க என்ன செய்யக்கூடியவர், உங்களோட பணி இதுதான், நீங்கள் போதனை செய்ய வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும். நீங்க அவர்கள் மீது அவர்கள் மீது அடக்கி ஆள்வது என்பது கிடையாது. அந்த உள்ளங்கள் நீங்க ஈமான நிர்பந்திக்க முடியாது. அடுத்த எச்சரிக்கை யாருக்கு, இதை ஏற்றுக்கொள்ளாதவருக்குரிய எச்சரிக்கை. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையா, நீங்கள் இந்த சத்தியம் உங்களிடம் வந்தும் நீங்கள் இதை புறக்கணிக்கின்றீர்களா, அப்படி நீங்கள் புறக்கணித்து நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா, உங்களுக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர், அல்லாஹ் மிக பெரும் வேதனை கொண்டு வேதனைப்படுத்துவான். அப்ப எனவே இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால் இமாம் அவங்க சொல்றாங்க, ஐ தவல்ல அனில் அமலி பி அர்கானிஹி வ கஃபர பில் ஹக்கி பி ஜினானிஹி வ லிசானிஹி, எவன் அமல் செய்யாமல் செயல்படாமல் புறக்கணிக்கிறானோ, அதே போன்று இந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தனது நாவினால் தனது உடலால் இந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் புறக்கணிக்கிறானோ, அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் கியாமாவில் வரக்கூடிய வசனம், ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாகின் கஸப வ தவல்லா, அவன் உண்மைப்படுத்தவும் இல்லை, அவன் தொழவும் இல்லை, அவன் என்ன செய்தான், புறக்கணித்து பொய்ப்பித்தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப எனவே ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபல் அக்பர், அவர்களுக்கு என்ன, அல்லாஹ்விடத்தில் பெரும் வேதனை அவர்களுக்கு இருக்கிறது, பெரும் வேதனை கொண்டு அல்லாஹ் அவர்களை வேதனைப்படுத்துவான். இது அவர்களுக்குரிய எச்சரிக்கை. அப்ப எமது காரியம் என்ன, நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து இன்ன இலைனா இயபஹும், அடுத்து அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நம்மிடமே அவருடைய மீளுதல் இருக்கிறது. அவர்களுக்கு எங்கும் செல்ல முடியாது, அவர்கள் அனைவரும் நம்மிடம்தான் திரும்பியே ஆக வேண்டும். ஐ மர்ஜிஅஹும் வ முன்கலபஹும், அவர்களுடைய திரும்புதல், அவர்களது மீளுதல் எம்மிடம்தான், வேறு எங்கும் செல்ல முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எதை நிர்ணயித்தானோ அந்த சுன்னாவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும். அவன் மரணத்தை விதித்து விட்டான் என்றால் அனைவரும் மரணித்தாக வேண்டும். ஏன், அவன் விதித்தது, அவனிடம்தான் அனைவரும் திரும்ப வேண்டும். இன்ன இலைனா இயபஹும், அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், பின்னர் நிச்சயமாக நம்மிடமே அவர்களை அந்த கேள்வி கணக்கு கேட்பதும் இருக்கிறது. அதாவது அவர்களை விசாரிப்பது நாம் தான் அவர்கள் என்ன செய்வோம், அவர்களது கேள்வி கணக்கு நம்மிடம் இருக்கிறது. அப்ப இங்க இடத்துல நமது பொறுப்பு என்ன, நமது பொறுப்பு எத்தி வைத்தல், பலா. அப்ப நபிமார்களுக்குரிய பொறுப்பு என்ன, எத்தி வைத்தல் என்ற பொறுப்பு தான். ஃபஇன்னமா அலைக்கல் பலாக் வ அலைனல் ஹிசாப், குர்ஆன் அல்லாஹ் இப்படி தனது தூதரை பார்த்து சொல்றான், ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், அதாவது உமது பொறுப்பெல்லாம் எத்தி வைப்பதுதான், உம்மீதுள்ள பொறுப்பெல்லாம் எத்தி வைப்பதுதான். வ அலைனல் ஹிசாப், விசாரணைக்குரிய கடமை எம்மிடம், நாம் தான் விசாரிப்போம். நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விசாரிக்கக்கூடிய பொறுப்பு நாம எடுத்துக்கூடாது. நமது பொறுப்பு எத்தி வைத்தல் என்பதுதான். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா, அது பற்றிய அனைத்து விசாரணைகளும் யாரிடம் இருக்கின்றன, ரப்பிடம் இருக்கின்றன என்பதையும் குர்ஆன் மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறது. இந்த இடத்துல இமாம் அவங்க சொல்றாங்க, ஐ நஹ்னு நுஹாசிபுஹும் அலா அமாலிஹிம் வ நுஜாஸிஹிம் பிஹா, அவர்களுடைய செயல்களை பற்றி நாம் விசாரிப்போம், விசாரித்து அவர்களுக்கு அதற்கேற்ப நாம் கூலி வழங்குவோம். இன் ஹைரம் ஃபஹைர்,
நன்மை என்றால் நன்மை அவர்களுக்கு கிடைக்கும், தீமை என்றால் தீமை அவர்களுக்கு கூலியாக வழங்கப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப சூரத்துல் ஆலா, சூரத்துல் காஷியா, இந்த 2 அத்தியாயங்கள் நமக்கு தெரியும், மிக முக்கியமான அத்தியாயங்கள். இந்த 2 அத்தியாயங்களுக்குரிய தஃப்சீரை நாம் என்ன செய்தோம், நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் இதில் பார்க்க போவது அடுத்த அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ருடைய தஃப்சீருக்கு நாம் செல்வோம். சூரத்துல் ஃபஜ்ர், இதுவும் மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயம், 30 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இந்த அத்தியாயம் 89 அத்தியாயமாக வருகிறது, 30 வசனங்களை கொண்டது. இந்த வசனங்களை நாம் என்ன செய்வோம், இந்த அத்தியாயத்துடைய வசனங்களின் முதலில் ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. இதுவரை உள்ள வசனங்கள் பாருங்கள். வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர், அந்த அதிகாலை, அந்த விடியற்காலையின் மீது சத்தியமாக. இந்த இடத்தில் இந்த வசனங்களுக்கு நாங்க விளக்கத்துக்கு செல்றதுக்கு முன்னால இதுல முதலாவது இமாம் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் நசாயில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சல்ல முஆதுன் ஸலா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு தொழுகையை தொழுவிக்கிறாங்க. வேறு விவாதத்தை நான் பார்க்கும்போது இஷாவுடைய தொழுகை என்று வருகிறது. அப்ப ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வந்து அந்த தொழுகையில சேர்ந்து தொழுகிறார். அப்ப இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, தொழுகை நீளமா தொழுதாங்க, நீண்ட சூறாக்களை ஓதித்தான் தொழுதாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு, இவர் இவ்வாறு நீட்டி தொழும் போது அவர் அந்த தொழுகையை விட்டு என்ன செஞ்சார், விலகி அவர் தொழுதுட்டு போயிட்டார். இதை பற்றி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, அவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகர் என்று சொல்லி சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அவர் இந்த செய்தி வந்து அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட முறையிட்டாரு, யார் சொல்ல நான் வந்தேன், இவ்வாறு தொழுகைக்கு வந்தேன். இவர் என்ன செஞ்சார், நீண்ட அத்தியாயங்களை தொழுது இவ்வாறு தொழ ஆரம்பித்தார். நான் தொழுகை விட்டு விலகி நான் தனியாக தொழுது சென்று விட்டேன், எனக்கு எனது தேவைகள் இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் கண்டித்தாங்க. யார, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களைத்தான் கண்டித்தார்கள். அஃபத்தான் யா முஆத், முஆத் நீங்க என்ன செய்றீங்க, அதாவது குழப்பம் செய்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஐன அன்த மின் சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் ஃபஜ்ரி வல்லைலி இதா யக்ஷா. இந்த அத்தியாயங்களை நீங்க ஓதி தொழுவிக்கலாமே, அதாவது சப்பிஹ் இஸ்ம வஷ்ஷம்ஸி வல் ஃபஜ்ரி வல்லைலி என்ற அத்தியாயங்களை சொல்றாங்க. இந்த அத்தியாயங்களை நீங்க ஓதி தொழுவிக்கலாமே, இந்த அத்தியாயங்களை ஓதி தொழுவிக்கலாமே என்று சொன்னார்கள் என்ற இதில் வல் ஃபஜ்ர் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்துடைய பெயரையும் இதில் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் அவங்க இதில் பதிவு செய்கிறார்கள். அதை தொடர்ந்து நாம் வருவோம். வல் ஃபஜ்ர், விடியற்காலை மீது சத்தியமாக. அம்மல் ஃபஜ்ரு வ மஅரூஃபுன் வஹுவ சுபஹ். அவங்க சொல்றாங்க ஃபஜ்ர் என்பது அது என்ன, சுபஹ் என்று சொல்லி, அதிகாலை என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான் சுபஹ். அப்ப எனவே சுபஹ் என்ற பெயரும் அதுக்கு சொல்லப்படும். நாங்கள் சொல்லுவோம் ஃபஜ்ர் என்று சொல்லுவோம், சுபஹ் என்று சொல்லுவோம். இந்த கருத்து அலி அதே போன்ற இப்னு அப்பாஸ், இக்ரிமா போன்றவர்கள் இதை சொல்கிறார்கள். அப்ப எனவே இந்த ஃபஜ்ர் என்பது எல்லா விடியற்காலையையும் குறிக்கும், எல்லா அதிகாலையும் இது குறிக்கும் என்றுதான் அறிஞர் சொல்லுவாங்க. எல்லா அதிகாலையும் இது குறிக்கக்கூடியது. இன்னும் சிலவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இது வந்து அந்த யௌமுன் நஹர் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளுடைய அதிகாலையை தான் இது குறிக்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க. அதை வந்து முஹம்மது இப்னு கஅப் என்பவருடைய ஒரு விளக்கமாக வருகிறது. இதில் அல் முராது பிஹி ஃபஜ்ரு யௌமின் நஹரி ஹாஸா, அதாவது யௌமுன் நஹர் 10வது நாள், துல்ஹஜ் பிறை அந்த 10வது நாளுடைய ஃபஜ்ரை தான் இது குறிக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா அதிகமான அதனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது இது பொதுவாக எல்லா அதிகாலை நேரங்களையும் இது குறிக்கும். அதிகாலை என்பது சுப்ஹானல்லாஹ் நமக்கு தெரியும், அது ஒரு சிறந்த நேரம். ஒரு அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை என்பது, அந்த தொழுகைக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன நாம் அறிவோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நிறைய சிறப்புகளை நாம் படித்து வைத்திருக்கிறோம். அந்த ஃபஜ்ருடைய தொழுகை என்பது மலக்குகள் சாட்சியாக இருக்கக்கூடிய தொழுகை. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். இப்படி பல சிறப்புகள் நாங்கள் என்ன செய்யறோம், நாம் பார்க்கிறோம்.
அதே போன்று அந்த நேரம் என்பது சிறப்புக்குரிய நேரம். ஃபஜ்ருடைய தொழுகை முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தொடர்ந்து அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்திருப்பாங்க, சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், நினைவு கூறக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்களை பார்க்கிறோம், அந்த அதிகாலை நேரத்தில் எனது உம்மத்துக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக என்ற ஹதீஸ் துவாக்கள் கேட்டாங்கன்றதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இது வந்து ஒரு அந்த அந்த காலை என்பது என்ன செய்த, ஒவ்வொருத்தர் தனது தொழிலுக்காக வியாபாரத்துக்காக எழுந்து தயாராகி செல்லக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கிறது. இப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த காலையை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அல்லாஹ். வல் ஃபஜ்ரி, அதிகாலை மீது, விடியற்காலை மீது சத்தியமாக. அதே இப்ப அடுத்து என்ன, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. நாங்க பார்க்கிறோம், இதன் மீதெல்லாம் சத்தியம் செய்வது யார்? மகத்துவமிக்க அந்த அல்லாஹ். அந்த மகத்துவமிக்க அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அவன் சத்தியம் செய்யக்கூடியவைகளும் என்னதான், அது அல்லாஹ்வுடைய படைப்பில் என்ன மகத்தான படைப்புகள், அவைகள் மகத்தான படைப்புகள் என்பதை நாம் விளங்க வேண்டும். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகள் என்பது வல்லையாலில் ஆஷுர் அல் முராது பிஹா அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 இரவுகள் தான் என்ற விளக்கத்தை இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், முஜாஹித் இன்னும் பலர் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாம், இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் வேறு நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட அல்லாஹ்வுக்கு என்ன மிகவும் விருப்பத்துக்குரியவைகள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள். அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். இப்ப ஜிஹாதை விடவுமான்னு கேட்கிறாங்க. ஜிஹாதை விடவும் என்று சொல்லிவிட்டு என்ன, அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதற்கு சென்று ஒருவர் திரும்பவில்லை, அந்த சிறப்பை அடைய முடியாது என்ற அந்த ஹதீஸ் இங்க கொண்டு வராங்க. அதே போன்று இன்னல் அஷ்ர அஷ்ருல் அல்ஹா, அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த 10 என்பது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான். அதே போன்று இங்கு வரக்கூடிய வத்ர், வத்ர் என்றா ஒற்றைப்படை மீது சத்தியம். வத்ர் என்பது யோம அரஃபா, அரஃபாவுடைய நாள். வஷ்ஷஃப், இரட்டை என்பது யோமுன் நஹர், 10வது நாள் என்றும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் சில பலவீனங்களும் காணப்படுகின்றன. அடுத்து வரக்கூடிய அதான் வஷ்ஷஃப் வல் வத்ர், வஷ்ஷஃப் என்றா இரட்டை மீது சத்தியமாக, வல் வத்ர் என்றா ஒற்றையின் மீது சத்தியமாக. எனவே அந்த அடிப்படையில இந்த விளக்கத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். ஒற்றை, அந்த வத்ர் என்பது ஒற்றைப்படை, அது அரஃபாவுடைய நாளை குறிக்கும், அது 9வது நாள். அஷ்ஷஃப் என்பது இரட்டை மீது சத்தியம், இரட்டை என்பது யோமுன் நஹர், அது 10வது நாள். அந்த யோமுன் நஹர் நாளை கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள், அது 10வதாக இருக்கின்ற காரணத்தால் என்ற விளக்கத்தை இப்னு அப்பாஸ், இக்ரிமா போன்றவர்கள் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறு சத்தியம் செய்கிறான். அல்லாஹு தஆலா வஷ்ஷஃப்இ வல் வத்ர் இவ்வாறு சத்தியம் செய்கிறான், இரட்டை மீதும் ஒற்றை மீதும் சத்தியமாக. அப்படின்னா இது இரட்டை ஒற்றைனா அனைத்து விதமானதையும் குறிக்கும். இரட்டை என்ற அனைத்தையும் அது குறிக்கும், ஒற்றை என்ற அனைத்தையும் அது குறிக்கும். ஹதீஸ்கள் நான் பார்க்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றைப்படை, ஒற்றையை விரும்புகிறான் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போன்று வல்லைலி இதா யஸ்ர், வல்லைலி இதா யஸ்ர், செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக. ஐ இதா தஹப, இதா தஹபண்டா சென்று விட்டால், செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக என்ற விளக்கத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வாறாக சத்தியம் செய்துவிட்டு இப்ப இந்த சத்தியத்துக்குரிய பதில் என்ன? இந்த சத்தியத்துக்குரிய பதில் நாங்க பாக்குறோம். இப்ப அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வந்து பல விஷயங்களை மீது சத்தியம் செய்துவிட்டு வந்து அதுக்கு பிறகு அதற்குரிய பதிலை சொல்லுவான். இதற்காகத்தான் சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக வரும். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பது அதற்குரிய பதிலாக வரும். அது போன்று இங்கு அல்லாஹ் இவற்றின் மீது எல்லாம் சத்தியம் செய்து இதற்குரிய பதில் என்ன? அடுத்த வசனம் என்ன வருகிறது? ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر, இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறது அல்லவா? சில அறிஞர்கள் சொல்றாங்க இதுதான் இதற்குரிய பதில் என்று. ஆனால் இது வந்து சரியான கூற்றல்ல. அறிஞர்கள் சொல்றாங்க இதுல சரியான கூற்று என்னவென்றால், இது இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது சில சாரார்களை அல்லாஹ் அழித்தான். முன் வாழ்ந்த சில சாரார்கள், அவர்களை பற்றி தான் பின்னால வருகிறது. அப்ப இவ்வாறு அழிக்கப்பட்டவர்களை போன்று நீங்களும்
மக்காவாசிகளை பார்த்து, நீங்களும் இந்த தூதருக்கு மாறு செய்தால், இந்த தூதருக்கு நீங்கள் மாறு செய்தால் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய முடிவு எப்படி மோசமாக அமைந்ததோ அது போன்று உங்களுடைய முடிவும் அமையும் என்பதுதான் இதற்குரிய பதில் என்று அந்த பதில் என்பது அது என்ன, ஹதுஃப், அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது நீக்கப்பட்டிருக்கிறது, அது மறைமுகமாக இருக்கிறது என்று அறிஞர்கள் இதிலே குறிப்பிடுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக நாங்க பார்ப்போம் 5வது வசனம். ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறது அல்லவா. லிதி ஹிஜ்ர், லிதி ஹிஜ்ர் என்று சொன்னா லிதி உகூல். இந்த இடத்துல பார்ப்போம், இமாம் அவங்க சொல்றாங்க லிதி ஹிஜ்ர் என்று சொன்னால் ஐ லிதி அக்லின் வலுப்பின், அதாவது அறிவுடையவர்களுக்கு என்ன இதில் அவர்களுக்கு போதுமான சத்தியம் இருக்கிறது அல்லவா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த படைப்புகள் அவனது அத்தாட்சிகள் மீது சத்தியம் செய்துவிட்டு இவ்வாறாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அந்த அடிப்படையில அதை தொடர்ந்து நாம் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். உம்முடைய இறைவன் அந்த ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இதுதான் அடுத்து முக்கியமாக சொல்லப்படக்கூடிய செய்தி. உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இந்த இடத்தில் வஹாஉலாஇ கானு முத்தமர்ரிதீன உதாதன் ஜப்பாரீன ஹாரிஜீன அன் தாஅதி. அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய அந்த வழிகேட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள், உறுதியாக இருந்தார்கள், விடாப்பிடியாக இருந்தார்கள். அந்த தூதருக்கு வழிபடுவதை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், வெளியேறி அந்த தூதரை பொய்ப்பிக்க கூடியவர்களாக, அவர் கொண்டு வந்த சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த போது அல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தான், அவர்களை அல்லாஹு தஆலா அழித்தான். அப்ப என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்க இதுக்கு முன்னால சூரத்துல் காஷியால எப்படி பார்த்தோம், சூரத்துல் காஷியால நாங்க பார்த்தோம், அல்லாஹ் படைப்புகளை சொல்லி, அந்த பிரமாண்டமான படைப்புகளை, அந்த அத்தாட்சிகளை சொல்லி சத்தியத்தின் பால் அழைப்பு விடுக்கிறான். அதுவும் குர்ஆனுடைய ஒரு அணுகுமுறை, அவர்களை நேர்வழியின் பால் அழைப்பதற்கான குர்ஆனுடைய அணுகுமுறைகள்ல குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. பாருங்க, குர்ஆனுடைய இலக்கு என்ன, குர்ஆனுடைய இலக்கு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது, அப்படித்தானே. குர்ஆனுடைய மிக பெரும் இலக்கு நேர்வழி, அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும். அந்த நேர்வழியை மனிதன் பெற வேண்டும் என்பதற்காக, அந்த நேரான பாதையை, நேர்வழியை மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் அந்த நேர்வழியின் பால் மனிதன் அழைக்கப்படுகிறான், எந்த முறையிலெல்லாம் அதனுடைய அணுகுமுறை அமைந்திருக்கிறது. அந்த அணுகுமுறைகளை நாங்க பார்த்தோம். என்ன, இவ்வாறு அல்லாஹ் அவனை சுற்றியுள்ள பிரமாண்டமான படைப்புகளை சொல்லி நேர்வழியின் பால் அவர்களை அழைக்கிறான். சொர்க்கத்தை சொல்லி அழைக்கிறான், நரகத்தை சொல்லி அழைக்கிறான். அதே போன்று அடுத்து என்ன, முன் சென்ற சமுதாயங்கள், அதெல்லாம் நீங்க அந்த இடங்களை போய் பார்க்கலாம். அவர்களை நீங்க என்ன, அந்த இடங்கள் எல்லாம் என்ன அத்தாட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. அந்த இடங்களை போய் நீங்க பார்க்கலாம், அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டது, அவருடைய முடிவு எப்படி அமைந்தது அப்படி என்பதை நீங்க பார்க்கலாம் என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அவற்றை விட்டு வைத்திருக்கிறான். அந்த இடங்களை கூட நீங்க போய் பார்க்கக்கூடிய அளவுல விட்டு வைத்திருக்கிறான். எனவே அதை சொல்லி நேர்வழியின் பால் அழைக்கிறான். இதெல்லாம் பாருங்கள், இவர்களுடைய முடிவு எப்படி ஆனது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த தூதருக்கு அவர்கள் மாறு செய்த போது எவ்வளவு மோசமான விளைவுகளை அவர்களுக்கு சந்திக்க நேர்ந்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது குர்ஆனுடைய அடுத்த ஒரு அணுகுமுறை, நேர்வழியின் பால் அழைக்கக்கூடிய அணுகுமுறைகள்ல இதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தாரை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. இரம ذاتில் இமாத், அவர்கள் தூண்களை உடைய அந்த இரம் நகரவாசிகள், தூண்களை உடைய இரம் நகரவாசிகள். இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால் அதாவது இவங்க முதலாவது ஆது கூட்டத்தினரும் அழைக்கப்படுவார்கள். முதலாவது ஆது கூட்டத்தின் இந்த ஆது சமுதாயத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தூதருக்கு மாறு செய்தார்கள், அந்த தூதரை பொய்ப்பித்தார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், தொடர்ந்து வீசக்கூடிய அந்த 7 நாட்களுடைய அந்த காற்றின் மூலம் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்தான், அழித்தான் என்பதை
அல் குர்ஆன் சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறது. அதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதே போன்று இங்க இரம தாத்தில் இமாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் அவங்க சொல்றாங்க என்னவென்று சொன்னால் لأنهم كانوا يسكنون بيوت الشعر التي ترفع بالأعمدة الشداد قد كانوا أشد الناس. அவர்கள் பலமான ஒரு படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள். பலமான ஒரு படைப்பாக அவ்வளவு ஒரு சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த வீடுகள் எப்படி அமைத்தார்கள், அந்த தூண்கள் எல்லாம் அவ்வளவு பலமானதாக இருந்தது. அந்த தூண்கள் அவ்வளவு பலமான தூண்களாக இருந்தது. அவருடைய வீடுகளுக்குரிய அந்த தூண்கள் என்பதை அவங்க குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு பலமிக்க ஒரு படைப்பாக அவர்கள் இருந்தார்கள். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனம் ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக். இந்த ஆது கூட்டத்தில் என்ன செய்தார்கள், பூமியில் வந்து உரிமையின்றி பெருமை அடித்தார்கள், கர்வம் கொண்டார்கள். அவங்க கேட்டாங்க வகாலு மன் அஷத்து மின்னா குவா, எம்மை விட பலசாலிகள் இருக்கிறார்களா, எம்மை விட பலசாலிகள் யார் என்று கேட்டார்கள். அவலம் யரவு, அல்லாஹ் என்ன சொல்றான், அவலம் யரவு அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, அவர்கள் பார்க்க வேண்டாமா, அவர்களை படைத்த அந்த இறைவன் அவர்களை விட ஆற்றல் மிக்கவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? பாருங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னைத்தான் சொல்கிறான். அவ்வளவு ஒரு பலசாலிகளாக இவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இந்த வசனமும் சொல்கிற சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 15வது வசனம். அப்ப எனவே இப்படி இவர்கள் என்ன செய்தார்கள், ஆணவம் கொண்டார்கள். அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க, அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை, இந்த நாடுகளிலும் எந்த பகுதியிலும் படைக்கப்படவில்லை. ஐ அல் கபீலா அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபி பிலாதிஹிம் லிகுவத்திஹிம் வஷித்தத்திஹிம் வஇதமி தர்கீபிஹிம். இப்படியானவர்கள் பலத்தாலும் இவர்களுடைய சக்தியாலும் இது போன்றவர்கள் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஒரு வலிமையை கொடுத்திருந்தான். ஆனால் அவங்க என்ன செய்யல, உரிய முறையில் பயன்படுத்தவில்லை. அந்த வலிமை எதுல பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், சத்திய மார்க்கத்துக்காக, தீனுக்காக, அந்த தூதருக்கு உதவுவதற்காக அது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்திருப்பான், இன்னும் மாபெரும் உயர்வை சிறப்பை கொடுத்திருப்பான். ஆனா என்ன செய்தார்கள், சத்தியத்தை மறுத்தார்கள், அந்த தூதருக்கு மாறு செய்தார்கள். இவ்வாறு செய்த போது அவர்களுக்கு என்ன முடிவானது? இந்த இடத்துல நாங்க என்ன அடுத்து என்ன விளங்க வேண்டும், மக்காவாசிகளுக்கு அல்லாஹ் எதை உணர்த்துகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை, இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் வந்து உங்களை விட ஒரு பலமான படைப்பு, உங்களை விட ஒரு பலமிக்க அவ்வளவு ஒரு பெரும் பலம் கொடுக்கப்பட்டவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவர்களுடைய முடிவை இப்படி ஆனது, இவர்களை நாம் இவ்வாறு அழித்தோம். இவர்கள் எப்படி நினைத்தார்கள், எம்மை யாராலும் அழிக்க முடியாது, நாங்கள் அப்படிப்பட்ட பலசாலிகள், நாங்கள் மலைகளை குடைந்து நாங்க வாழக்கூடியவர்கள், எம்மை யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். அவர்களே என்ன எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் தூதருக்கு மாறு செய்த போது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு உணர்த்துகிறான். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இது என்னதான், இது அத்தாட்சியாக ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. ஜாபு சஹர், ஜாபு என்று சொன்னா குடைந்து, ஜாபு என்பது இங்க என்ன, கொண்டு வருவதல்ல. ஜாபாண்டா ஜீப்னா கொண்டு வர அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ஜாபு என்பது என்ன, அப்ப அவர்கள் குடைந்து அந்த பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து அந்த வசித்து வந்த சமூது கூட்டத்தை என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப சமூத் என்பது நமக்கு தெரியும், அந்த சமுதாயத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இவர்களும் என்ன ஒரு பலமிக்க ஒரு படைப்பாகத்தான் இருந்தார்கள். இவர்களும் பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து ஒரு வசித்து வந்த சமூக கூட்டத்தார் என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அவர்கள் யக்தஊன ஸஹ்ர பில்வாத், அவங்க என்ன செய்வாங்க, குடைந்து அந்த பள்ளத்தாக்களை குடைந்து வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பெரும் ஒரு சக்தி இவர்களுக்கும் வழங்கி இருந்தான், ஒரு வலிமையை வழங்கி இருந்தான். அடுத்து பாருங்க, அடுத்து அல்லாஹ் சொல்றான் வஃபிர்அவுன தில் அவுதத். மேலும் என்ன, ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுக்கு என்ன, இவனுக்கு படைகள், ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு உடல் ரீதியான பலம் வழங்கப்பட்டிருந்தது, உடல் ரீதியான சக்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது.
அவர்களது முடிவு என்ன ஆனது? அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி? ஃபிர்அவுன் அவனுக்கு ஆட்சி அதிகாரம், படைகள், இந்த பலம் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் பெரும் படைகளை கொண்ட ஃபிர்அவுனையும் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? வஃபிர்அவுன தில் அவுதாத், வஃபிர்அவுன தில் அவுதாத். அப்ப எனவே இவர்கள் எல்லாம் மக்காவில் அன்று இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களை விட எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள்? பலத்தில் கூடியவர்கள், ஆட்சியில் கூடியவர்கள், படைபலத்தில் கூடியவர்களாக இருந்தவர்கள். அவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு கேட்கிறான். அல் அவுதாத் என்றால் அல் அல் ஜுனூதுல்லதி யஷுத்தூன லஹு அம்ரஹு. அவுதாத் என்றால் அவனது காரியங்களை என்ன செய்யக்கூடியவர்கள், அவனது காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். கடுமையான படை அவனோடு இருந்தது என்பதை இங்கு இந்த வசனம் சொல்கிறது. அவனதில் அவுதாத். அடுத்து என்ன? அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவர்கள் எல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர். என்ன சொல்றான் பாருங்க, அந்த வரம்பு மீறுதல் எங்கு வரும் பாத்தீங்கன்னா, ஆட்சி வரும்போது, அதிகாரம் வரும்போது, செல்வாக்கு, படைபலம் இதெல்லாம் வரும்போது என்ன செய்யும்? அங்கு வரம்பு மீறுதல் என்பது வருகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட அழகா சொல்றான். எப்படி? வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த், அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு இந்த ரிஸ்கை விசாலமாக்கினான். அல்லாஹ் அந்த ரிஸ்கை அளவோடு இல்லாம அல்லாஹ் இந்த ரிஸ்கை அவன் விசாலமாக்குகின்ற போது லபகவ் ஃபில் அர்த், அவங்க பூமியில் வரம்பு மீற ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அளவோடு ரிஸ்கை ஏன் கொடுக்கிறான்? அல்லாஹ் அளவோடு ரிஸ்கை கொடுப்பதிலும் மிகப்பெரிய ஹைர் இருக்கிறது. அவருக்கு ஹைர் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த ரிஸ்கை விசாலமாக்கும் போது அவன் வரம்பு மீற ஆரம்பிக்கிறான். அப்படி ஒருத்தனுக்கு அவன் தனது தேவைக்கு ஏற்ப அவனுக்கு ரிஸ்க் வழங்கப்படும் என்றால் அவனுக்கு வேற எதை பற்றி சிந்திக்கிறதுக்கு அங்க இடம் கிடையாது. அவன் தேவைக்கு ஏற்ப அவனுக்கு ரிஸ்க் கிடைக்குதுண்டா அந்த ரிஸ்க அதை அவன் சாப்பிட்டு விட்டு அதோடு அவன் தனது வாழ்வை முடித்துக் கொள்வான். அதை தாண்டி சிந்திப்பதற்கு அவனுக்கு அங்க அவன்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. ஆனா பொருளாதாரம் விசாலமாகும் போது என்ன நடக்குது? பொருளாதாரம் விசாலமாகும் போது அவன் என்ன செய்யறான்? ஏனைய பாவங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். மற்ற பாவங்கள், மற்ற அநியாயங்களுக்கு எல்லாம் செல்ல ஆரம்பிக்கிறான். இதை நாங்க பாக்குறோம். பாருங்க, இங்க அல்லாஹு தஆலா சொல்றான், இவர்களுக்கு இந்த முடிவு ஏன் ஏற்பட்டது என்றால் இவர்கள் வரம்பு மீறினார்கள். அல்லதீன தகவ் ஃபில் பிலாத். இன்றைக்கு நாங்க பாக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் நாங்க பாக்குறோமா இல்லையா? அவங்களோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொண்டு எவ்வளவு அநியாயங்களை, அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். நாங்க கூட அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ் இந்த அநியாயங்களுக்கு ஒரு முடிவு கிடையாதா என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கிறாங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அனைத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அல்லாஹ் அதை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரம் வந்துவிடும் போது அவர்களால் தப்பிக்க முடியாது. அவர்கள் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அன்றியும் அவர்கள் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர். பாருங்க, குழப்பத்தை அதிகப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான், அவகாசம் கொடுத்தான் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய சுன்னாவில் அவனது வழிமுறையில் உள்ளதுதான் அவகாசம் கொடுப்பது. அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு வாய்ப்புகளையும் அவகாசங்களையும் அல்லாஹ் கொடுப்பான். எனவே ஃபிர்அவுனுக்கும் அல்லாஹ் எவ்வளவு அநியாயம் செய்தான். ஃபிர்அவுன் எடுத்து பாருங்க. அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்தான்? அவ்வாறே வெட்டி கொன்று குவித்தான். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லும் போது, நீங்க போய் நளினமாக சொல்லுங்கள், மென்மையாக சொல்லுங்கள், திருந்தலாம். அவன் திருந்தலாம், நல்லுணர்வு பெறலாம், போய் நல்ல முறையில சொல்லுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களை, வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருந்தன. பாருங்க, அவர்களுடைய அநியாயங்கள் அதிகரித்தனவை தவிர குறையவில்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய சத்தியத்தோடு வந்த பிறகு நம்ம எப்படி முடிவு செய்யல? இவர் இவ்வளவு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, உண்மையை கொண்டு வந்திருக்கிறாரு, நாங்க என்ன செய்வோம்? அநியாயங்கள், அட்டகாசங்களை குறைத்துக் கொள்வோம்னு நினைத்தானாடா? அவர்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒன்று. அடுத்து என்ன? அநியாயங்களை குறைத்தான் இல்லை, இன்னும் அநியாயங்களை அதிகப்படுத்தினான், இன்னும் அக்கிரமங்களை அதிகப்படுத்தினான் என்பதைத்தான் பார்க்கிறோம். எனவே அவர்கள் அநியாயங்களை அதிகப்படுத்தினார்கள். அப்ப நாங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேணும்?
அதாவது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் அவனது அநியாயங்களை அவன் அதிகரிக்கின்ற போது, கட்டவிழ்த்து விடுகின்ற போது அவனது முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. அவனது முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள. அல்லாஹ் அவகாசம் அளிப்பது ஒன்று அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு, அல்லது அவனுக்கு முடிவு கட்டப்படும் என்பதுதான். ரெண்டு நிலையில ஒன்றுதான். அப்ப அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, பாருங்க, அல்லாஹ் ஃபிர்அவுனுக்கும் என்ன செய்தான்? அவகாசம் கொடுத்தான். அதான் சொல்றேன், அவர்கள் பூமியில குழப்பத்தை அதிகப்படுத்தினார்கள். அதிகப்படுத்தும் போதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப். என்ன? உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எரிந்தான். சப்ப எரிந்தான், அலைஹிம் அவர்கள் மீது, ரப்புக உமது ரப் ஸௌத அஸாப். ஸௌத் என்பது சாட்டை, வேதனையின் சாட்டையை எரிந்தான். சுப்ஹானல்லாஹ். ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்களை நாங்கள் படிக்கும் போது நமக்கு என்ன ஆறுதல் என்றால், அநியாயக்காரருடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பாராமுகமாக இல்லை. வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அதாவது அநியாயக்காரருடைய விஷயத்தில், அநியாயக்காரருடைய செயல்களை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில அவருடைய அக்கிரமங்கள் அதிகரித்த போது அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? குறிப்பிடுகிறான். எனவே நறுமை சகோதரர், இவ்வாறு அவங்க இருந்தபோது அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்கள் மீது இறங்கியது. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த தண்டனையில் தங்களை காத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய பலமோ, அவர்களுடைய அதிகாரமோ, அவர்களுடைய படைகளோ எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த ரப்புடைய பிடி என்பது அவ்வளவு கடுமையானதாக இருக்கும், கடுமையான பிடியாக இருக்கும். அவன் பிடிக்கின்ற போது அவர்களால் அசைய கூட முடியாது. அவர்களுடைய அதிகாரங்களை வைத்து எதுவும் செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ். நீங்க ஃபிர்அவுன் எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபிர்அவுன் என்ன சொல்கிறான்? அவன் சொன்னான், இந்த மிஸ்ருடைய ஆறுகள், நதிகள் எல்லாம் எனது ஆட்சிக்கு கீழ் தான் இவைகள் ஓடுகின்றன என்று சொன்னான். ஆனா அதில் தான் அவனுடைய முடிவும் அழிவும், அதில் தான் அவனது முடிவும் அழிவும் ஏற்படுகிறது. அவனது அதிகாரத்தின் கீழ், ஆட்சியின் கீழ் ஓடுகிறது என்றான். அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அவன் குர்ஆன்ல சொல்வது போன்று வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. என்ன? அந்த ரப்பிடத்தில் அவர்களுடைய முடிவுக்கு ஒரு நேரம் அவன் அதற்கு குறித்திருக்கிறான். அவர்களுடைய அநியாயங்கள் அந்த இடத்தை தொடுகின்ற போது, அவருடைய வரம்பு மீறல்கள் அந்த இடங்களை தொடும் போது அவர்களுக்கு முடிவு கட்டப்படும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நமக்கு வரலாறு, இந்த குர்ஆன் எடுத்து இந்த வசனங்கள் நமக்கு சொல்வதுதானே. சுப்ஹானல்லாஹ். அவங்க சத்தியத்தை ஏற்க மறுத்தது மட்டுமல்ல, அநியாயங்களை, குழப்பங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். சத்தியத்துக்கு எதிராக இன்றைய நான் பார்க்கிறோமே இல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. நாங்க என்ன செய்யணும்? ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல் அந்த ரப்பை முன்னோக்கியவர்களாக, அந்த ரப்பின் பாலை கையேந்தியவர்களாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். இன்று கவலை என்னவென்றால், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது அதிகமான மக்கள் தங்களுடைய நேரங்களை பேஸ்புக், சமூக வலைதளங்கள்ல கழிக்கிறாங்களே தவிர, அதாவது இந்த அநியாயங்களை பற்றி பேசி பேசி இதில் நேரத்தை கழிக்கிறாங்களே தவிர, ரப்பை முன்னோக்கி ரப்பிடம் பிரார்த்திக்க கூடியவர்கள், ரப்பிடம் கையேந்த கூடியவர்கள், தஹஜ்ஜுடைய நேரம், அந்த பிந்திய இரவு என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் தங்களுடைய தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களது தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னிடம் மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புக்கு பதில் அளிப்பவர்கள் எத்தனை பேர் நம்மில்? யாருடைய அழைப்பு? இந்த வானங்கள் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புடைய அழைப்பு. அவன் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி இந்த அறிவிப்பை செய்கிறான். அந்த நேரத்தில் ஒருவர் இந்த அழைப்பை ஏற்று, யா அல்லாஹ், நாம் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம், எமது சமுதாயம் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறது, இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது என்று அந்த கஷ்டங்களை அந்த நேரத்தில் முறையிடக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? என் அருமை சகோதரர்களே, இரவு முழுக்க அவன் என்ன செய்கிறான்? தனது நேரங்களை இந்த சமூக வலைதளங்கள் இவைகள்ல கழித்துவிட்டு அவன் ஃபஜ்ரும் இல்லாமல் தூங்குகிறான். இதுதான் கவலையான நிலை. ஆனா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும்,
அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த நெருக்கடியில் நமக்கு தீர்வு வர வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாரில்லை. அவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயாரில்லை. அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்றால் நீ அதற்கு தகுதியானவனாக முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதாவது பிறரை பற்றியும் பிறருடைய சீர்திருத்தத்தை பற்றியும் சமூகத்தை பற்றிய கவலை, அக்கறை இதையெல்லாம் பேசுகிறார்கள். ஆனா பேசக்கூடியவர்கள் தன்னை பற்றி ஒரு கணம் சிந்திக்கிறார்களா? எனது நிலை என்ன? உண்மையில் அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய நிலையில் தான் நான் வாழ்கிறேனா? எனது வாழ்க்கை இருக்கிறதா? இன்று நீங்க எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த கொரோனா என்பது என்று உண்மையில் முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் உம்மத் இதனால் படிப்பினை பெற்றிருக்கிறதா? படிப்பினை பெற்றவங்க நீங்க எடுத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் படிப்பினை பெற்றிருப்பார்கள். ஆனா அதிகமானவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமானவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வட்டியில் இருப்பவன் வட்டியில் இருக்கிறான், மோசடியில் இருக்கக்கூடிய மோசடியில் இருக்கிறான், ஏமாற்றத்தை செய்யக்கூடிய அதில் இருக்கிறான். அவர்களுடைய பாவங்களில் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழாதவன் தொழாமலே இருக்கிறான். அருமை சகோதரர்களே, இப்படி பாவங்களிலே அவன் இருக்கின்ற போது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? எனவே ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு இப்படி ஒரு சமுதாயம், நமது சமூகம் இவ்வளவு ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறதே, இவ்வளவு அநியாயக்கார ஆட்சியாளர்களால் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே நாம் ரப்பின் பால் திரும்ப வேண்டும், ரப்பிடம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்கிறானே. நாம் அப்படி பொறுமையோடும் தொழுகையோடும் ரப்பிடம் உதவியை நாம் தேடுகிறோமா? எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முன்வர வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு. ஏனென்றால் அருமை, எந்த ஒரு பலா, எந்த ஒரு முசீபத்து, எந்த ஒரு சோதனை இறங்குவதாக இருந்தாலும் அது நமது பாவங்கள் தான் அதற்கு காரணம். நன்றாக புரிந்து, நமது பாவங்கள் தான் அதற்கு காரணம், அடிப்படை. அது திரும்ப மறுபடியும் அது உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உள்ள மறந்து ஒன்றே ஒன்றுதான், என்ன? தௌபா. நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். நாம் தௌபா செய்து, நாங்க உலகியல் ரீதியாக பல விஷயங்கள் இருக்கின்றன. உலகியல் ரீதியாக நமது அடக்குமுறைகள், அநியாயங்களை எதிர்கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகள் எல்லாம் நாங்க முயற்சி செய்யணும். அதுக்கெல்லாம் முன்பாக ஒவ்வொருவனும் ரப்போடு உள்ள தனது உறவை சீராக்க வேண்டும். மிக ஆணித்தரமானது, பிரதானமானது என்ன? நாங்க சமூக ரீதியாக இஸ்லாமிய சமூகம் கல்வியில் மேம்பட வேண்டும், இஸ்லாமிய சமூகம் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும், இஸ்லாமிய சமூகம், இப்படி பல விஷயங்கள் நாங்க பேசுவோம். இதெல்லாம் முக்கியமானவைகள். கல்வியில், அதே போன்று கல்வியில் நமது சமூகம் பின்தங்கி இருக்கிறதா? கல்வியில் உயர வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதா? பொருளாதாரத்தில் உயர வேண்டும். இப்படி எந்தெந்த துறையிலெல்லாம் முஸ்லிம்கள் முன்னேற வேண்டும். இதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இவைகளுக்கெல்லாம் முன்பாக ஒரு அடியான் தனது ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்க வேண்டும். தனது ரப்போடு உள்ள தொடர்பை அவன் சீராக்க வேண்டும். அவன் ரப்பிடத்தில் பிரார்த்தித்தால் அவனது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய, அதற்கு தகுதியான ஒருவனாக அவன் தன்னை மாற்ற வேண்டும். அதற்கு தகுதியானவனாக அவன் பாவங்கள் தன்னை அவன் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தொழுகை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு தூய்மையான உண்மையான அடியானாக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி என் அருமை சகோதரர்களே, இது சீர்படுத்தப்பட வேண்டும். இது சீராகும் போதுதான் மற்ற அனைத்தையும் நாங்கள் சீராக்கலாம். மற்ற அனைத்து விஷயங்களும், அனைத்து விஷயங்களும் முஸ்லிம் சமூகத்திலே முன்னேற்றத்துக்காக, உயர்வுக்காக பேசப்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அனைத்துக்கும் முன்பாக ஒவ்வொருவரும் ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்க வேண்டும், ரப்போடு உள்ள தொடர்பை சீர்படுத்த வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், எல்லா தரப்பிலிருந்தும் முஸ்லிம்களுக்குரிய நெருக்கடிகள், இவ்வளவு கஷ்டங்கள், அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய நிலைகள், இவைகளை பற்றி நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு விரக்தியிலே பேசினாலும் இதுல மிக முக்கியமான பிரதான காரணி நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் என்னை மாற்றாத வரை என்ன செய்யாது? நாங்க இந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை மாற்றுவது கிடையாது ஒருவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை. எனவே நறுமை ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. இவ்வளவு நெருக்கடியான நிலை, நாங்க சமூகத்துல பல நெருக்கடிகளை பற்றி நாங்க இந்தியாவை எடுத்தா அங்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பல வகையான நெருக்கடிகள், இலங்கை எடுத்தா அங்கு பல வகையான நெருக்கடிகள், முஸ்லிம் உலகத்தை எடுத்தா உலகத்துல பல வடிவங்கள் நெருக்கடிகள். இந்த நெருக்கடியான சூழலை பற்றி நாம் பேசுகிறோம், எழுதுகிறோம், கதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம்.
ஒவ்வொருத்தரும் தங்களோட உள்ளத்தை கொஞ்சம் உள்ளத்துல கை வைத்து கேளுங்க. அதாவது நான் இதற்காக அல்லாஹ்விடத்துல தொழுது சுஜூதில் ஒரு முறையாவது பிரார்த்தித்திருக்கிறேனா? பிந்திய இரவில் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து, அந்த தஹஜ்ஜுடைய நேரம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரம், அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய அந்த நேரம், இறங்கி வந்து அவன் அறிவிப்பு செய்கின்ற அந்த நேரத்துல நாம் இந்த நமது பிரச்சனைகளை சொல்லி, இந்த நெருக்கடிகளை சொல்லி, இந்த கஷ்டங்களை சொல்லி நாம் அந்த நேரத்தில் ஒரு முறையாவது பிரார்த்தித்திருக்கிறோமா? ஒரு முறையாவது இதை நாங்கள் செய்திருக்கிறோமா? அந்த நேரங்களில் எல்லாம் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் கழிக்கக்கூடியவர்கள் அந்த உயர்ந்த சிறந்த நேரத்துல அல்லது இரவு முழுக்க அதுல கழித்துட்டு அந்த சிறந்த நேரத்தில் தூங்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? எனவே இந்த மாற்றத்தை ஒருவர் முதல்ல இந்த மாற்றத்தை செய்வதற்கு முன் வர வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, ஏன் நான் இந்த பாடத்தில் இதை சொல்றேன், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்று நிறைய பேர் இதுல இந்த விஷயங்களை பேசினாலும் இந்த பகுதியை மறந்துடுறாங்க. இதை நாம் இந்த சிறந்த நேரத்துல நான் முதல் ரப்போடு அல்லவா தொடர்பு, ரப்போடு உள்ள தொடர்பை எல்லாம் சீர்படுத்த வேண்டும். அதே அல்லவா அதை நான் சீர்படுத்தினால் தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வைஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை அவன் பலப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எத்தனை வசனங்களில் மூலமாக இந்த மூமின்களை பலப்படுத்துகிறான், மூமின்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துகிறான். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க மிக பிரதானமான விஷயம். ரப்போடு உள்ள தொடர்பை சீராக்க வேண்டும். தொழுகை, ஐவேளை தொழுகையை நாம் உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமையில் நாம் எந்த குறையும் வைக்க கூடாது. அதே போன்று நாம் ஹராமான வழிகள்ல பொருளீட்டுவிலிருந்து முழுமையாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நாங்க பிறருக்கு அநியாயம் செய்யறோம். பிறருக்கு அநியாயம் செய்துவிட்டு நமக்கு ஒருத்தன் அநியாயம் செய்யும் போது கொதிக்கிறோம். நமக்கு ஒருத்தன் அநியாயம் செய்யறான், நமக்கு மேல் அதிகாரத்தில் உள்ளவன் நமக்கு அநியாயம் செய்யறான், அதை பார்த்து கொதிக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அநியாயம் செய்யறோம், அல்லது நம்மோடு வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்யறோம் என்றால் இது ஒரு முரண்பாடா இல்லையா? எனவே நமக்கு மேல் உள்ளவர்கள் நமக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னா நாங்க முதலில் நமது அதிகாரத்துக்குள் நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஏன்? அல்லாஹு தஆலா துல்மை ஹராமாக்கி விட்டான். யா இபாதி இன்னி ஹர்ரம்து அலைய துல்ம், எனது அடியார்கள் நான் என் மீது துல்மை அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன். எனவே நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, மோசமான அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வருகிறார்கள் என்றால் நமது செயல்களும் காரணம். ஏன்? நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது கடந்த வாழ்க்கை, முஸ்லிம் சமுதாயம் கண்ணியமாக உயர்வாக இருந்த சமுதாயம் ஒரு இழிவை சந்திக்கிறது என்றால், இழிவுபட்டு கிடக்கிறது என்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அதற்கு காரணம். மாற்று கருத்தே கிடையாது. எனவே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும். தங்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், தங்களுடைய ஏனைய நடவடிக்கைகள் எல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு, ஏன்னா மார்க்கம் தடுத்த முறைகள் நாங்கள் பயணிக்கும் போது என்ன செய்யும்? நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். ஏன்? நாம் மறுபடியும் மார்க்கத்தின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக. எனவே அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ஒரு வரலாறு. இந்த வரலாற்றை பொறுத்தவரையில அதாவது நாங்க சொல்றோம் இந்த மொங்கோலியர்கள் என்று சொல்லுவோம், இந்த முகல் என்று சொல்லக்கூடிய மொங்கோலியர்கள். இந்த மொங்கோலியர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு வரலாறு. இந்த வரலாற்றை பொறுத்தவரையில இது அன்றைய ஈராக், அந்த பஸ்ரா, அந்த பகுதிகள் எல்லாம், அன்றைய இந்த கூஃபா, இந்த நகரங்கள், ஈராக் எல்லாம் அந்த அவர்களுடைய ஆளுகைக்கு கீழ், அந்த அநியாயக்காரர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்த போது அந்த ஆட்சி மங்கோலியர்களால் கைப்பற்றப்படுகிறது. அந்த ஆட்சியாளனுடைய ஒரு பெண் மகள் என்ன செய்கிறாள்? அந்த ஈராக்குடைய அந்த பாதைகளிலே அவள் பயணிக்கிறாள், வலம் வருகிறாள். அந்த நேரத்திலே ஒரு அறிஞர், ஒரு மார்க் அறிஞர், ஒரு இஸ்லாமிய அறிஞர் என்ன செய்கிறார்? மக்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார், மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண் கேட்கிறார், யார் அவர் என்று சொல்லி. அவர் ஒரு மார்க்க அறிஞர். அப்ப அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்ப அவர் அழைத்து வரப்படுகிறார். அப்ப அவரிடம் அந்த பெண் என்ன கேட்கிறாள்? அதாவது நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அவன் தான் இந்த உலகத்தில் யாவற்றையும் நிகழ்த்துகிறான், யாவற்றையும் செய்கிறான் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் இப்போது நமக்கு இந்த ஆட்சி கிடைத்திருக்கிறது, நமக்கு இந்த ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறது, உங்களை விட நாங்கள் தானே சிறந்தவர்கள், உங்களை விட நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று சொல்லி அந்த கோணத்தில் அவள் கேள்வி எழுப்புகின்ற போது அந்த
அறிஞர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார். என்ன சொல்கிறார்? அதாவது ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்த்து வருகிறான். அவனோடு ஒரு நாய் இருக்குமா? ஒரு நாய் இருக்குமா இல்லையா? ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் எதற்காக பயன்படுத்தப்படும்? அந்த நாய் எதற்காக பயன்படுத்தப்படும் என்றால், அதாவது அந்த ஆடுகளில் அவனது கட்டுப்பாட்டை மீறி சில ஆடுகள் செல்லும் போது, அவன் என்ன செய்வான்? அந்த நாயைத்தான் அனுப்புவான். அந்த நாய் தான் அவற்றை என்ன செய்யும்? கட்டுப்படுத்தி அந்த 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 குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த ஆடுகள் மறுபடியும் வந்து சேர்ந்து விடும். அது போன்றுதான் உங்களுடைய உதாரணம். நாங்க என்ன செய்யறோம்? அந்த ரப்புடைய கட்டளைக்கு அவனது கட்டுப்பாட்டை மீறி நாங்க போகும்போது உங்களை போன்ற அந்த ஆட்டிடன் எப்படி நாய்களை அனுப்பி தனது ஆடுகளை கட்டுப்படுத்துவான், அது போன்று உங்களை அனுப்பி இப்ப எங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறான், நாங்க திரும்ப வேண்டும் என்பதற்காக என்று அவர் என்ன செய்யறார்? விளங்கப்படுத்துறார். இதுதான் நிலை இன்று யதார்த்தம். ஒவ்வொரு என்ன செய்யணும்? தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படித்தான் உணர்த்துவான். பல அடிப்படைகள் அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விதங்கள்ல படிப்பினைகள், சோதனைகள் வரும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல் நமது நிலைகளை நாம் சீராக்க வேண்டும். நமது நிலைகள், நமது குடும்பத்துடைய, நமது வீட்டுடைய, நமது வியாபாரம், நமது கொடுக்கல் வாங்கல், நமது தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இப்படி அனைத்தையும் நாம் சீர்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் சீர்படுத்தி அல்லாஹுடைய உதவிக்கும் அவனது அருளுக்கும் தகுதியானவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.